த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இல்ல 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 என் பொண்டாட்டி செஞ்சு வச்சிருப்பா, அதை எடுத்துட்டு வரேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காலையில் சமைச்சதே இன்னும் அப்படியே இருக்கு. சாப்பாடை வீணாக்க கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசையும் மகாவோட ஆசையும். அதனால நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். சரி செல்வம், நான் கிளம்புறேன். இருடா, இப்பதானே வந்தேன், கொஞ்ச நேரம் உட்கார பேசிட்டு போலாம். டேய் எனக்கு நிறைய வேலை இருக்குடா. டேய் என்ன வேலை உனக்கு? அதான் பாத்திரம். இல்ல இல்ல நைட் எங்க சுத்தினாலும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. அதான் பாத்திரம்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லடா, என் பொண்டாட்டி வேற வகை வகையை சமைப்பாளா, அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா இந்த உலகத்துல இருக்கிற பொண்டாட்டிங்களுக்கு எல்லாருக்குமே தான் சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாலே அதுல ஒரு அல்ப சந்தோஷம். பரவாயில்லடா பாபு, உனக்கும் எனக்கும் நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சுவாங்க. எங்க கொடுத்து வச்சது? நான் அமைஞ்சதுதான் அவளுக்கு கொடுத்து வச்சது. எங்க டைவர்ஸும் கொடுக்க மாட்டேன்றா. டேய் நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சவங்கிற, நீ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, சங்கீதாவையும் மகாவையும் சேர்த்து வச்சு பேசுனியா, அதான் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். சரிடா, நான் வரேன். டேய் இப்பதானே வந்த, கொஞ்ச நேரம் உட்கார பேசிட்டு போலான்னு சொல்றல. என்ன சிஸ்டர் வேலைக்கு போயிட்டாங்க, ஏன் நிலமா அப்படியா? இப்போ நான் வீட்டுக்கு போலான்னு வையா, அவ என்ன தேடி இங்கேயே வந்துருவா. என்னங்க? இதோ வந்துட்டமா, பாத்தியா சொன்னல, சங்கீதா சங்கூத ஆரம்பிச்சிட்டா. நான் வரேன்டா. இவன் பாசத்துல ஓடுறானா இல்ல பயந்து போய் ஓடுறானா ஒண்ணும் புரியல. செல்வம், நான் பயந்துட்டு ஓடுறேன்னு நினைச்சேன். இல்லடா, சத்தியமா நான் பாசத்துல தான் ஓடுறேன். நான் வரேன். அந்த பேஷண்ட் ஜீவாவுக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடி சுகர், பிரஷர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி சரி. அப்புறம் ஆபரேஷனுக்கான ஃபார்மாலிட்டிஸ்க்குலாம் இப்பவே சைன் வாங்கிடுங்க. ஓகேங்களா? வாங்கிடுறேன். சரிம்மா, நீங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவருக்கு என்னாச்சு? காதுல ரத்த வர மாதிரி தலையில யாரோ பலமா அடிச்சிருக்காங்க மேடம். எங்க கொண்டு போறீங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு. பேஷண்டோட அட்டெண்டர் எங்க இருக்காங்க? இவருக்கு அட்டெண்டர்ஸ் வந்திருக்காங்களா? இருக்காங்களே. ஆபரேஷனுக்கு பணம் கூட கட்டிருக்காங்களே. யாரு அவங்க? எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க மேடம். அதோ அவங்கதான். சீக்கிரம் வாங்க. ஆபரேஷனுக்கு சம்மந்தம்னு சைன் பண்ணணும். இவருக்கு நீங்க என்ன வேணும்? எங்களுக்கு வேண்டியவர் அவ்வளவுதாமா. என்ன மேடம், ஆபரேஷனுக்கு முன்னாடி ரிலேட்டிவ்ஸ் வரணும்னு சொன்னா இல்லையா? பணம் கட்டினா மட்டும் ஆபரேஷன்லாம் பண்ண முடியாது. இவருக்கு தலையில ஹெவி இன்ஜுரி ஆயிருக்கு. ஆபரேஷன் தியேட்டர்ல இவருக்கு உயிருக்கு கூட ஆபத்தாகலாம். அதனாலதான் கேக்குறோம். இவரோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரலன்னா நாங்க ஆபரேஷன் பண்ண மாட்டோம். நாளைக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனை ஆயிடும். சரி, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அது நான் சைன் பண்ணலாமா? மேடம், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க மேடம், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணன் தான். இது ஏன் நீங்க முதலே சொல்லல?
அப்படி சொல்லிக்கிறதுக்கு அவன் தகுதி கிடையாதுமா. மா பேசாம இருமா. மேடம், இவரோட சிஸ்டரா நீங்களே ஆபரேஷனுக்கு சைன் பண்ணலாம். இந்தாங்க. என்னங்க? ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். பேஷண்ட் உள்ள கூட்டிட்டு வாங்க. என் வாழ்க்கையை கெடுத்தவனோட தங்கச்சி தான் மகாவா? இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறதையும் முழு குடும்பமும் சேர்ந்து மறைச்சிட்டாங்களே. இவங்கள சும்மா விடக்கூடாது. எப்பவோ அவனை தலை முழுகிட்டோம். மறுபடியும் அவனை என் புள்ளன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா? அவ எக்கேடோ கெட்டு போட்டுன்னு கிளம்பி போயிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவன் பொழைச்சு வந்து என்னென்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. இப்படி எல்லாம் பேசாதம்மா. வேற எப்படி பேச சொல்ற? அவனால நம்ம பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா? மறுபடியும் அது போல ஒரு அவமானத்தை சந்திக்க ஏன் உடம்புல தெம்பில்லடி? உன் மாமியாரும் நாத்தனாரும் வீட்டு வாசல்ல நின்னு என்ன பேச்சு பேசினாங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? இவனை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாரு. சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட மகா. இனிமேல் அது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா. நீ பாட்டுக்கு இவரை திட்டிக்கிட்டே இருக்காத. முதல்ல ஜீவா பொழைச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அவர் வழியை பார்த்துக்கிட்டு அவர் போறாரு. நாம நம்ம வழியை பார்த்துக்கிட்டு போக போறோம். இப்போதைக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஏன் வேண்டுதல் உன்னை பத்தி மட்டும்தான் மகா. நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் நமக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது.